வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஜாப் சீக்கரா இருக்கீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி வேலை தேடி இருந்தீங்களா? அப்ப ஹேக்கர்ஸோட டார்கெட்ல முக்கியமா இருக்கிறது நீங்க மட்டும் தான். எங்கேயோ இருக்கிற ஒரு ஹேக்கர் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை அதிகமா திருடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப சுலபமா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்றாங்க. இது எப்படி சாத்தியமாகுது? எதனால அவங்க உங்கள பர்ட்டிகுலரா குறி வைக்கிறாங்க? பப்ளிக்ல இருந்து ஒரு தனிப்பட்ட நபரோட விவரங்களை திருடி அவங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு ஹேக்கர்ஸ்க்கு ரொம்பவே நேரம் ஆகுது. அதனால அவங்க ஜாப் சீக்கர்ஸ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம எல்லாருமே ஜாப தேடுறதுக்கு ஜாப் சர்ச் சைட்ல நம்மளோட டேட்டாஸ கொடுக்குறோம். அதாவது நம்மளோட இமெயில் ஐடி, போன் நம்பர் இப்படி பல விதமான விஷயங்களை கொடுக்குறோம். நம்மளோட ரெஸ்யூம் அப்லோட் பண்றோம். நம்மளோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவுங்கிறதையும் அதுல மென்ஷன் பண்றோம். ஹேக்கர்ஸ் இங்கதான் வந்து நடுவுல கனெக்ட் பண்றாங்க. எப்படி இதை கனெக்ட் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு கம்பெனி மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாக்குறாங்க. அதன் மூலமா உங்களோட இமெயில் ஐடியும் போன் நம்பரும் அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு கம்பெனில இருந்து கால் ஃபார் பண்ற மாதிரியும் உங்க ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகுற ஜாப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமெயில சென்ட் பண்றாங்க. அந்த இமெயில தான் அவங்களோட லிங்கை ஷூட் பண்றாங்க. அந்த இமெயில்ல வர லிங்கை நீங்க செக் பண்ணது மூலமா ஃபர்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடியை ஹேக் பண்றாங்க. ரெண்டாவது உங்க போனை ஹேக் பண்றாங்க. நம்ம எல்லாரோட ஸ்மார்ட் போன்ஸை இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு நம்பர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இமெயில் ஐடி. இமெயில் ஐடியை ஹேக் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா உங்களுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க மொபைல்ல பர்சனல் போட்டோஸும் இல்ல பிரைவசியான போட்டோஸோ ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை அவங்க டேட்டா பேஸ்ல ஏத்தி வச்சுட்டு அதை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா பணம் பறிக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரியான எந்த ஒரு பர்சனல் போட்டோஸும் என்கிட்ட இல்ல, நான் வந்து என்னோட மொபைல்ல எல்லாரும் அக்சஸ் பண்ற மாதிரி ஈஸியா தான் வச்சிருக்கேன், ஃப்ரீயா தான் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க இமெயில் ஐடி தான் கண்டிப்பா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல மெர்ஜா இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முயற்சி பண்றாங்க. ஏன்னா பெரும்பாலான பேமெண்ட் மெத்தட் எல்லாமே நாம போன் மூலமா தான் பண்ணிருக்கோம். பேங்கிங்கையும் இமெயில் ஐடியும் கனெக்ட் பண்ணாம இது சாத்தியமே ஆகாது. அதுதான் ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாவே இருக்குது. அதன் மூலமா உங்க பணத்தை எடுக்க முயற்சி பண்ணாங்க. உங்களை எப்படி ஃபில்டர் அவுட் பண்றாங்க? நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாங்கன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப வசதி. ஏன்னா உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இவ்வளவு சேலரி வாங்கியிருப்பீங்கன்ற ஒரு அசம்ஷனை வச்சிருக்காங்க. அதன் மூலமா டேட்டை பார்த்து இன்னைக்கு இந்த தேதியில சேலரி வாங்கியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிதான் உங்களோட அக்சஸ்க்கு வர்றாங்க. இந்த இடத்துலதான் நீங்க பண்ற பெரிய தப்பு இருக்குது. அதாவது உங்களோட மொபைல் போனை தொடர்ந்து யூஸ் பண்றது மூலமா ஹேக்கர்ஸ் உங்களை அக்சஸ் பண்றதுக்கான ரூட்டை நீங்களே உருவாக்கி கொடுத்துறீங்க. உங்களோட பர்சனல் போட்டோகிராஃப், போன் கால்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க. அதன் மூலமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இனிமேல் ஜாப் சர்ச் சைட்டா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு சேஃபான முறையில ஒண்ணுக்கு 2 முறை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க அவங்கள அக்சஸ் பண்ணுங்க. முக்கியமா எந்த ஒரு லிங்கையும் கிளிக் பண்ணாம அவாய்ட் பண்றதா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியான ஒரே வழி. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஹேக்கர்ஸ் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களோட பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைய இன்னைக்கு உடனே தொடங்க ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம பணத்தை நம்மளால காப்பாத்திக்க முடியும். சோ கஷ்டப்பட்ட பணத்தை சம்பாதிச்சோம், அதை யாரும் இழந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். நன்றி.